welcome to GABY'S kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்பியான chicken nuggets. Childrensக்கு பிடிச்ச snack. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Chicken nuggetsக்கு தேவையான ingredients பார்க்கலாம். Chicken half cup, bread crumbs, chili powder, garam masala, 3 teaspoon milk, cornstarch, egg 1, half a teaspoon ginger paste, half a teaspoon garlic paste, oil, salt to taste, butter paper. So நம்ம இப்ப chicken grind பண்ணிப்போம். ஒரு ஜார்ல chicken போட்டு நான் கொஞ்சமான குவாண்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்க நிறைய மெம்பர்ஸ் இருந்தா அதிகமான குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு boneless chicken. இது தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது, இல்லன்னா அது ரொம்ப தண்ணி ஆயிடும். இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ginger garlic paste, chili powder 1 teaspoon, garam masala half teaspoon, salt உங்க டேஸ்ட்க்கு போட்டுக்கோங்க எவ்வளவு வேணுமோ. நான் half teaspoon போட்டிருக்கேன். milk ஒரு half cup இதுல இருந்து போட்டுக்கலாம். அப்புறம் corn starch இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஷேப் கொடுக்க போறேன். நீங்க ஆயில் கையில் அப்ளை பண்ணிட்டு இதை ஷேப் கொடுக்கலாம், இல்லைன்னா கையில் ஒட்டும். நான் இப்போ கிளவுஸ் போட்டுட்டு இதுக்கு ஷேப் கொடுக்க போறேன். இப்போ நம்ம அந்த பட்டர் பேப்பர் எடுத்துப்போம். இதுல லைட்டா கிரம்ஸ் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் திருப்பியும் சொல்றேன், உங்க வீட்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவ்வளவு குவாண்டிட்டி பண்ணிக்கோங்க. எங்க வீட்ல ரொம்ப கம்மி மெம்பர்ஸ், ஸோ நான் கம்மியா தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் நகெட்ஸோட ஷேப் பண்ணியாச்சு. நீங்க என்ன ஷேப் வேணா கொடுத்துக்கலாம், ஹார்ட் ஷேப்போ இல்லை எதுனாலும். பிகாஸ் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்தாதான் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த முட்டையை பீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம பேன் வச்சுட்டோம், அதில் ஆயிலும் போட்டாச்சு. அது நல்லா ஹீட் ஆகட்டும். மிதமான சூட்ல ஆயிலை ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம நகெட்ஸை முட்டையில டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிப்போம். அகைன் முட்டையில டிப் பண்ணி
க்ரம்ஸ்ல கோட் பண்ணிப்போம். இப்போ நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இது எல்லாத்தையும் கோட் பண்ணி பாருங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோ ஹீட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே வெந்துடும், பட் உள்ள வேகாது. வாவ், நல்ல ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். நல்லா இருக்கு. ஸோ அந்த மறுபக்கமும் நல்லா வேகணும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பேப்பர் டவல்ல மாற்றிப்போம். வாவ், பார்க்கும்போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியா இருக்கு. வாவ், நம்ம டேஸ்டியான சிக்கன் நகெட்ஸ் ரெடி. இதே ரெசிபியை செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.